ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பூரி வந்து உப்பலாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம ஈஸியாக எப்படி செய்கிறது அந்த ட்ரிக் தான் இதில் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ உப்பலான பூரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது பூரி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 கப்பு வந்து மாவு போட்டிருக்கேன். நான் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பாதி பாதி கோதுமை மாவு, பாதி வந்து மைதா மாவும் யூஸ் பண்ணலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் சுகரு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட்டு, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஓமம் வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து நல்லா ஜீரணமாகும், அதனால் போட்டிருக்கேன். இப்போது ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயை வந்து எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா எல்லா மாவுலேயுமே வந்து ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த பூரி வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். ஃபஸ்ட்டு நம்மளை நல்லா கையில் அழுத்தி விட்டு நல்லா இது பண்ணணும். இப்போ நம்ம அழுத்தி வச்சு பார்த்தோம்னா இது வந்து உடையக்கூடாது. நம்மளாம் உடைச்சா தான் உடையணும் ஒழிய, இல்லைனா நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி வந்து எல்லா சைடும் எண்ணெய் பரவுற மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு அதுக்கப்புறம் தான் தண்ணி விட்டு நம்ம பிசையணும். இப்போ நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி விட்டு நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போது கொஞ்சம் லைட்டாக வந்து அது மேலே வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். 1லேருந்து 1.5 ஹவர் வரைக்கும் நம்ம நல்லா ஊற வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பூரி வந்து நல்லா ப்ளஃபியாக நல்லா பொங்கி அப்படியே வரும். இப்போது 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பிசையணும். நல்லா அடித்து நல்லா பிசையணும். அப்போ தான் வந்து மாவு வந்து ஒன்றோட ஒன்று நல்லா சாஃப்டாக இது ஆகும். நம்ம வந்து உருட்டி போட்டோம்னா நல்லா அது வந்து நல்லா ப்ளஃபியாக பொங்கி வரும் பூரி. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பூரி சுட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பெரிய சைஸ் பூரி வேணுமோ சின்ன சைஸ் பூரி வேணுமோ நீங்களே உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவு எடுத்து மாவு ஊட்டி நம்ம போட வேண்டியது தான். இல்லைனா பெரிய பூரியாக கூட தட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் கரெக்டான அளவு வச்சு கூட நம்ம கட் பண்ணி பூரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. ஒரு சைடில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்குது. நம்ம அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதில் தான் நம்ம நல்லா பொரிச்சு எடுக்க முடியும். அதுலேயும் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பொரிச்சோம்னா ஃபுல்லாக பூரி வந்து கருகிடும். அதனால மீடியமாக நல்லா எண்ணெய் சூடாகவும் இருக்கணும், சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. உள்ளே பூரி போட்டுட்டு லைட்டாக நம்ம அமுக்கி விட்டோம்னா அது அப்படியே நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம இது பண்ணிட்டோம். எல்லா பூரியுமே இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. நம்ம ஒரு செய்யறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சி நல்லா ஊற வச்சிட்டோம்னா நம்ம எப்போ தேவையோ நம்ம அப்போது சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா பூரியுமே பொங்கி வரும், நல்லா ஃப்ளஃபியாக வரும். சாப்பிட்றதுக்கும் நம்ம சுகரு ஓமமெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா ஜீரணத்துக்கு
நல்லாயிருக்கும். இது எண்ணெய் கூட வந்து அவ்வளோவா இழுக்காது. எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம். எல்லா பூரியுமே ஒன்று மாதிரியே எல்லாமே நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து நான் பூரி சாப்பிட போகிறேன். டாட்டா பாய், see you.